நடிகரும் மிகப்பெரிய போராட்டவாதியும் அரசியல் நோக்கரமாக இருக்கின்ற தலைவராக வரவேண்டிய அன்பிற்கினிய நண்பர், சொல்லப்போனால் இன்றைக்கு நான் பார்க்கின்ற பார்வையில் இந்திய விடுதலைக்கு பின்னால் அப்பொழுது அமைந்த இந்திய அரசிற்கு ஒரு ஆட்சி மொழி தேவை என்று குரல் வந்த பொழுது அதுவரை ஆட்சியிலே இருந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியை தவிர்த்து இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரும் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நம்முடைய தமிழராக இருந்த ஐயா, அதற்கு தகுதியான மொழி இந்தி அல்ல, என்னுடைய தாய் மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வருவதற்கான தகுதி படைத்த ஒரு மொழி என்று சொன்னார்கள். ஆட்சி மொழி கூட்டத்தில் தமிழ் ஆட்சி மொழி வர வேண்டும் என்று சொல்லுவதற்கு தமிழர்களுக்கு அருகதை இருக்கின்றது என்பதை அன்றைக்கு பறைசாற்றிய ஐயா காயிதே மில்லத் அவர்களுடைய தலைமையிலே வழியிலே இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக தமிழ் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்கின்ற என்ன பாருங்க, நடிகர்கள் எல்லாம் நடிப்பை விட்டுவிட்டால் அரசியலுக்கு வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய நண்பராக இருக்கின்ற ஐயன் அவர்கள் அரசியலிலே இருந்து கொண்டு திரைப்படத்திலே இருந்து கொண்டு அரசியல், இதெல்லாம் வைத்துக் கொண்டு இனம் மொழி என்று போராடுகின்ற ஒரு போராட்ட களத்திலே இருக்கின்ற ஒரு நண்பர். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டினுடைய நோக்கம், உலகத்தை நாம் பார்க்க வேண்டும். சங்கம் கடந்தது, தமிழை வளர்த்தவர்கள், தலைவர்கள், மன்னர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த மண்ணை ஆட்சி செய்ய ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அது தமிழ் மொழி. தாய்மொழியாக இருக்கின்ற இன்றைக்கு நமக்கு மட்டுமே இருக்கின்ற தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழி தான் இன்றைக்கு உலகம் எல்லாம் பரவி இருக்கின்ற மொழிகளுக்கெல்லாம் தாய். நமக்கு மட்டும் கிடையாது, தமிழர்களாக இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற ஏறத்தாழ 12 கோடி மக்களுக்கு மட்டுமே உரிய ஒரு மொழி அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு மொழி தமிழ் மொழி. கீழடி ஆராய்ச்சியின் முடிவை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக 14, 15, 16 அகழ்வாராய்ச்சி செய்து அவர்களின் குழுவுடன் அதன் பிறகு வெளியிட்ட பிறகு இப்படிப்பட்ட பேரதிர்ச்சிகளை, அதாவது இருக்கிற இந்த தமிழர்களின் தொன்மை நாகரிகம் வெளிப்பட்டுருச்சு. அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 900 ஆண்டுகளாக இந்த மண்ணில் அவர்கள் இந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்னதாக இந்த நாகரிகம் இருக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்பாக என்று புளோரிடா அமெரிக்கா ஆய்வகத்தில் இருந்து அந்த தொல்லிய பொருட்களின் முடிவை வெளியிட்ட பிறகு வெகுண்டு எழுந்து இதை தடுப்பதிலேயே இந்த நடுவண் அரசு குறியாக இருக்கிறது. வேதனைக்குரியது. 1000 ஆண்டு காலமாக எங்கள் தொன்மையை, எங்கள் வரலாறை, எங்கள் முன்னேற்றத்தை, எங்கள் பங்களிப்பை தடுத்து வருவதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அதில் திருத்தம் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க. பல பேர் இதில் முன்னாடியே பேசிட்டாங்க, தொலைக்காட்சியெல்லாம் வந்துருக்கு. அவங்களுக்கு திருத்தம் செஞ்ச பழக்கம், நீதிபதி தீர்ப்பை திருக்குவாங்க, அவங்களுக்கு ஏற்ற வசதியாக. இது வெட்கக்கேடான செயல். அந்த 5 பேர் அந்த குழுவில் இவர் அளவுக்கு எந்த அகழ்வாராய்ச்சியும் செய்யாத ஒருத்தங்களை வச்சு இந்த மாதிரி கேட்டு திருத்தம் கொடு, இதை இதோட தொடர்பு படுத்து, இதிகாசங்கள், புராணங்கள், அது ஒரு விஷயங்கள் அகழ்வாராய்ச்சியில் இப்போ எனக்கும் தெரியாது. சாதாரண மக்களாக தான் இதை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரைக்கு போயிருந்தேன். அவரை தூக்கி கடாச்சிட்டு இன்னொருத்தர லைப்ரரியன் ரேஞ்சுக்கு இருந்தவரை வச்சு அவரை நடத்த வச்சாங்க. அப்போ நான் அங்கே நேரடியாக போனேன். மதுரை மன்சூர் யாமராஜன், என்னோட மத தலைவர்கள்லாம்
எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பார்த்தேன். அப்போ இது வேண்டுமென்றே அவங்க ஆரம்பத்தில் இருந்து தகராறு செஞ்சு அதை தடுக்கிறாங்க. இது பொது வெளியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலை அவங்க இதை வெளியிடாம நாங்கள் சந்திக்க விட மாட்டோம். இதுதான் எங்க முடிவு. தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வரதையே விட மாட்டோம். சார், இப்போ வந்து தமிழர்கள் இப்போ வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, அப்படிதானே? அதிமுக, பாஜக எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. தமிழ் கட்சினா பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வராங்க. இந்த தேர்தலை சந்திக்கும் சொல்லி அப்போ இந்த நேரத்திலாவது வாக்கு அரசியலுக்கான இந்த அறிக்கையை வெளியிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க வெளியிடுறது அவங்க நோக்கமா இல்லையே. அதாவது that's an old saying in English, elephant in the room. Remember, that's a phrase, elephant in the room. There's an idam, elephant in the room. அதாவது இவ்வளோ பெரிய இவிஎம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய தகுதித்தம் பண்ணக்கூடிய ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தோண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மகாராஷ்டிரா, பீகார் என்ற எல்லா இடங்கள்லையுமே அந்த மாதிரி தான். அவ்வளோ பெரிய ஒரு மோசடி பண்ணிக்கிட்டு ஒரு பொய்யான ஒரு டுபாக்கோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வெட்டு எல்லாராலும் ஏமாத்தக்கூடிய ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு அதனோட பரிசுத்த தன்மையை இது கேட்கக்கூடாது அப்படிங்கிறவன் இந்த அப்பட்டமான ஆராய்ச்சியை பாருங்க. நீ இதுக்கு அதை கொடு, நீ இதுக்கு இதை கொடு, நீட்டப்ப என்ன சொல்கிறான், எல்லாம் ஓட்டு எழுத போகிறவங்கள மூக்குத்தியை பிடுங்கிட்டு பொட்டை எடுத்துட்டு வலையில கட்டிட்டு ராட்சசி கோலமா மங்களகரமாக எக்ஸாம் எழுத போகிற குழந்தைகளை ஏன்னா விட்டு கொண்டு போயிடுவாங்க சந்தேகிக்கிற இந்த அரசு வீட்டில் என்ன பண்ணுது? அதே மாதிரி தான் இவங்க அறிக்கை மேலே அறிக்கை கொடு, அதை திருத்தி கொடு. இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை எல்லா கட்சிகளும் கண்டிக்கும். வருகிற 28ஆம் தேதியா 7ஆம் தேதியா மோடி மதுரைக்கு வந்தால் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழின உணவாளர்களும் கருப்பு கொடி காட்டுவோம், ஏர்போர்ட்லேயே மடக்குவோம், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். ஊரெல்லாம் திருக்குறள் பேசிக்கிட்டு இங்கே வந்து அல்வா கொடுத்துட்டு தமிழை முதுகலை சவாரி செஞ்சு எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய காலடிக்கு கீழே இந்த கீழடின்னு எங்கள் மூதாதையர்கள் கீழே வாழ்ந்த வாழ்க்கையை தெரியப்படுத்த தயங்குகிற ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்த நடுவண் அரசை, ஒன்றிய அரசை நாங்கள் இனிமேலும் ஏமாற்ற விட மாட்டோம். இப்போ வந்து எந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் அதை கேளுங்க. அவங்க வந்து பீகார் தேர்தலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் அறிக்கைக்கு முன்னாடியே எல்லா மகளிருக்கு 1.5 கோடி 1.4 கோடி மகளிருக்கு வந்து 10,000 ரூபாய் சேவிங்ஸ் போட்டாங்க, பேங்க்ல போட்டாங்க, மறுபடியும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிளான் இங்கே தான் இருக்கும் இந்த தோணுதான். தமிழ்நாட்டில் அதை மாதிரி பிளான் அவங்க பண்ணுவாங்களா, ஒன்றிய அரசு பண்ணுவாங்களா? இந்த ஒன்றிய அரசுங்கிறது 12 வருஷமா ஒரு ஓட்டு மெஷின் மூலம் ஒரு மோசடி பண்ணி தான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. தகுதியானவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? இளங்காட்டுகள் ஆட்சி தான் அவங்க கொடுத்து வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், குடியரசு ஏற்றுறாங்க. ஒரு கொடி ஏற்றப்படுது ஒரு ஊரில். அதில் நிர்வாண சாமியார்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு குழந்தைகள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஜனகண பாடப்படுது, கொடியேற்றுறாங்க. அந்த நிர்வாண சாமியார்கள் முன்னிலையில் இது நடக்குது. அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம். இதை நீங்கள் மதத்தோட சம்மந்தப்படுத்துவீங்களா? இதே ஒரு மனுஷர் வழிக்கானோ ஒரு பொழிலனோ எழிலனோ வேறு சட்டம் இல்லாமல் கொடியேற்றினா கூட இது அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவீங்களா மாட்டீங்களா? இது ஒரு விலங்காண்டிகளுக்கான ஆட்சி தானே. இதுதான் 50 வருஷம் முன்னாடியே பெருஞ்சித்திரனாரோட இதில் இருந்து பதில் எதிர்பார்க்க ஒரு அரசு இருக்க வேண்டும். நான் சொல்லலை, இந்த பெருஞ்சித்திரனார்
அப்பவே அவரோட இதில் தென்மொழியில் சொல்லியிருக்காரு, கேட்டு கேள்வி. அது ஒன்று அல்லது பல மக்கள் பகர்வாளர்களால் ஆளப்பட வேண்டும். There must be thirdly be a government that is one or more persons who are the representatives and rule according to the law of land. An anarchistic community is not existing. An anarchistic community is not existing. அதாவது காட்டு விலங்காட்சி கும்பலால் ஆட்சி செய்யப்படுவது நாடு என்று கருதப்பட மாட்டார். ஒரு காட்டு விலங்காண்டி கும்பல் மதவெறியை தூண்டிவிட்டு நாட்டை நாசமாக்கி என் தமிழர் இனம், என் நாடு, இதை விடுங்க, குமரிக்கண்டம், பதுரெலியாரால் பிரிக்கப்பட்ட குமரிக்கண்டம், மெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க, அங்கேயும் ஆய்வுகள் நடத்தணும். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்ப இதுக்கான இவங்களோட மோசடித்தனத்தை பார்த்துக்கிட்டு தான் நெல்லையில புறணையில அருங்காட்சியகம் அமைச்சு இங்க இருந்து எங்கேயும் அனுப்ப விடாம தமிழ்நாடு தொல்லியல் துறை மிக சிறப்போடு பாதுகாத்து வருது. அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்றோம். அதே வேளையில இவங்க வெளியிடாட்டி தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக நடுவண் அரசு கொடுக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறது மயிலேனாலாம் இறகு போடாது. இது ஒரு அளவுக்கு தான் நாங்கள் பொறுக்க முடியும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிற அறிஞர் அண்ணாவின் அந்த கோரிக்கை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பவே அண்ணா சொன்னதுதான். அது அந்த இதுல இருந்து இப்ப போற போக்கெல்லாம் குரங்கு கையில பூமாலையை கொடுத்துட்டு நாங்க தவிக்கிற மாதிரி இந்த நாடு குட்டிச்சவராயிட்டு இருக்கு. எல்லா செல்வங்களும் எடுத்து நோண்டிட்டு, எல்லா செல்வங்களையும் கனிம வளங்களையும் இந்த பேப்பர்ல இருக்கு. பட்ஜெட் வந்து தனியா இது பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு. சொல்லுங்க, எப்படி பாக்குறேன்னு உங்க முன்னாடியே காட்டுறேன் பாருங்க. இது எப்படிப்பட்ட மோசடினா, அரிய கனிம வழித்தடம் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது கீழே இது என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்நாட்டில் செங்கமலை, சேலத்து கீழே அங்கங்கே இருக்கிற மலைகள், கனிமங்கள், அற்புதமான பயங்கரமான வேதாந்தா, அதானி, இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்துருவான். இப்போ நாடு பக்தா இருக்குன்னு சொல்லுவான். சோமாலியா மாதிரி தோண்டி 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 எல்லாம் நாசமாக்கி போட்டு பிச்சை எடுக்க விட்டு போட்டு கோவணத்தையும் உருவிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லுவானுங்க. காட்டு விலங்காண்டி கும்பல். நான் சொல்லிட்டு இருந்தது, இந்த தொன்மையை கீழடி ஆய்வறிக்கை உடனடியாக நடுவண் அரசு வெளியிட வேண்டும். உடனடியாக வெளியிடணும். இதுல ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது. அறிக்கையை தாக்கல் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. நீ இதை திருத்தம் கொடு, அதை பண்ணு, இதோட சம்பந்தப்படுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அது போன்ற நடவடிக்கை செய்யுது. அதற்கு அடுத்து இந்த பகுதியார் குமரிக்கண்டம் அங்க ஆய்வு நடத்தப்படணும். நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சு அது இதுவரைக்கும் ஏன் செய்யலன்னு தெரியல. உள்ள நகரங்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல நகரங்கள் புதஞ்சு கிடக்கு. நம்ம கட்டிடங்கள் 5000 6000 அதுக்கு முன்னாடி வருஷங்கள் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு ஆளு பேரலையிலையோ இதனோட இதுல ஒரிசா பாலு இறந்துட்டார். கடலியல் ஆய்வாளர் தான் உயிரை கடைசி நாள் வரைக்கும் அதுக்காக அர்ப்பணிச்சார். அவர் கண்டுபிடிச்சி எல்லாம் சுமேரியா கண்டம், அந்த பக்கத்துல இந்தோனேஷியா, மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள பல பல குட்டி தீவுகள். எங்க மூதாதையர்கள், நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அப்படியே கிடக்குது மூழ்கி. நாங்கள் அது மேலே நின்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம். அதை இந்திய அரசு எங்கெங்கேயோ இது விடுது, எங்கெங்கேயோ ராக்கெட் விடுது. செவ்வாய் கிரகத்துக்கு போறீங்கிறான். ஒரு வெங்காய மொழி பண்ண வேணாம். நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டா இங்கே ஆய்வறிக்கை நடத்து, கீழே போய் ஷூட்டிங் நடத்தலாம், 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தலாம். அந்த அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. கப்பலில் கீழே போயிட்டு கல்யாணம் நடத்துறாங்க, எங்கேயோ போய் ஆதாயத்தில் பண்றாங்க. கீழே அந்த படங்கள் எல்லாம் பார்த்தா அந்த டைவர்ஸ், அந்த கடல்ல போய் உள்ள முத்து குளிச்சுட்டு வருவாங்களே, அந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். இங்க டெவலப் பண்ணலாம். ஏன்டா அதுல முழுக்க தமிழர் நாகரிகம் புகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கவனம் இல்லாம இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதை வேண்டுகோளா வைக்கிறோம். உடனடியா தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு இந்திய அரசு 10,000 கோடிக்கு மேல கொடுக்கணும். எங்கெங்கேயா தூக்கி கொடுக்குறானே, இதெல்லாம் ஒரு பணமே இல்லையே. அதானிக்கு தூக்கி எல்லாத்தையும் காலடியில கொட்டுறானே. அங்க அகழ்வாராய்ச்சி தோன்றான். நார்த் இந்தியாவில் 6-7 இடங்கள்ல தோண்டப்படுது, பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் கேட்கிற எந்த ஆதாயமோ மத சம்பந்தமான ஒரு மசரும் ஒரு சருகும் கிடைக்கல. இங்க கிடைக்குது, அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலும் பொறுக்க முடியாது. கீழடி ஆய்வை தொடர்ந்து இது
0.3% தான். அவங்க தெரிந்த அளவு 3.4 விழுக்காடு தான் இப்போ வெளிவந்திருக்கு. இன்னும் ஆய்வு செய்யணும். எல்லா ரியல் எஸ்டேட்காரங்க இவ்வளவு ஏன் ஒரு பல்லாவரம் நீங்க பக்கத்தில் இருக்க ஊர், அந்த ஊர்ல தான் உலகின் முதல் ஒரு அது என்ன தொழில் நகரம்னு முதல் ஒரு தொழில் நகரமா உலகத்தின் சரித்திரத்தில் முதல் நகரம் தொழில் நகரமா சரித்திரத்தில் இங்கிலீஷ்காரர் எழுதி வச்சிருக்கான். இப்போ எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க இந்த ஆர்மி இதெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அங்கே என்ன பொருட்கள் கல் அதாவது ஸ்டோன் ஏஜ் சொல்றதுல இந்த கோடாலி இருக்கு பாருங்க, 5000-10,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சரித்திரம் வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்சிருக்கான். ஆண்டுட்டு போனேன் அழகா கோடாலி கல்லிலேயே செஞ்சு அதுக்கு சாப்பிட்டு பண்ணி அதான் அந்த ஸ்டோன் ஏஜ் ஹிஸ்டாரிக்கல அது இன்னமும் அங்கே அதுக்கான தொழில் எச்சங்கள் இருக்கின்றன. அதை வச்சு அங்கே ஒரு சிறிய மியூசியம் அமைக்கிறோம். உலகின் முதல் தொழில் நகரமே இந்த பல்லாவரையை நம்ம கண்ணுக்கு எடுக்க வேண்டிய தூரத்தில் கண்டுக்காம இருக்கும். அது மாதிரி இந்த குமரி கண்டம் இந்த லெமூரியா கண்டம்னு சொல்லப்படுறதுல உடனடியாக இந்திய அரசு உடனடியாக அங்கே ஆய்வகங்களை அனுப்பி அந்த எல்லா கிரெடிட்டும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டை சார்ந்ததாக அது இருக்கணும். எடுத்து நீங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு போக விட மாட்டோம். இங்கே ஏகப்பட்ட லட்சம் கோடிகள் எவ்வளோ வருமானம் வரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புதையிட்டு கிடக்குது. அரண்மனைகள், கட்டிடங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து 20 கிலோமீட்டரில் 22 கிலோமீட்டர் 8 மீட்டர் உயரம் 7 மீட்டர் உயரம் சுவர்கள், அதில் வந்து தூண்கள் இருக்கு. அதாவது லைட் ஹவுஸ் இந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காம பாருங்க. அந்த தூண்களுக்கு இடையில 340 இன்ச்சு விட பெரிய சுவர் ஒட்டகம் நடந்து போயிருக்கு. ரெக்கார்டுகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. நடந்து போய் அதில் வந்து சந்தன குச்சிகள் சந்தன கட்டைகளை தான் அந்த லைட் ஹவுஸில் எடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டா அது மணக்கும், ஊர் நகரம் எல்லாம் அது மணக்கும். அப்படி பாதுகாத்து அப்படி ஓகொண்டு வாழ்ந்த சரித்திரம் காலடியில் புதஞ்சு கிடக்கும். அதெல்லாம் நீ நீக்க மாட்ட. அங்கே போய் நீ மத ரீதியாகவே பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஈனத்தனமான வேலையை செய்து முன்னேற விடாமல் பண்ணிட்டு இருக்கான். சார், இறுதியா ஒரு கேள்வி. இந்த நடிகரும் அரசியல்வாதியுமா இருக்கிறதுனால ஃபோன் வந்துட்டே ஒரு இருக்கு. நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஃபோன் வந்துட்டே இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஹிந்தி குறித்தும் தமிழ் குறித்தும் வேறுபாடு பேசுறது ரெக்கார்டாக ஆமா. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கேளுங்க கமலஹாசன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆமா கேட்டேன். நீங்க வந்து ஒரு நடிகரா ஒரு அரசியல்வாதியா அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தெளிவா நல்லா தான் பேசியிருக்கார். அற்புதமான பேச்சு. நான் கமலின் பேச்சை ஆராதிக்கிறேன். அது வந்து பெரியார் பேசுறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க. அவங்க பேச்சலே எனக்கு தெரியும் அது பெரியார் பேசுறதுதான். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரியார் அதே பெரியார் 1938 குடியரசு இதழ் அவர் நடத்துகிற தாளிகையில் தனித்தமிழ்நாடு வேண்டும்னு கேட்ட மனுஷன். காட்டு மிராண்டி பாச தமிழ் கட்சிக்கு அமைச்சராக இருக்கணும். ஆமாம் சொன்னார். அவரோட பேச்சு அப்படி. காட்டு மிராண்டி பாசன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ கல்வெட்டுக்கள்ல இருக்கிறா இல்லையா?